ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள், அதுவும் தேங்காய் உடைக்கணும், கடைக்கு வந்து சுற்றி போடணும். இப்போ ஏன் மூஞ்சி வேத்து வளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த வீடியோ வந்து இன்னும் 2 நாள் கழிச்சோ 1 நாள் கழிச்சோ வரும். என் ஸ்கின் ஏன் இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து நான் தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். தேங்காய், கற்பூரம், எலுமிச்சம்பழம். வந்துருக்காளி, நாளையிலேருந்து கடை வந்து சூப்பராக ஓடணும் அப்படிங்கிற மாதிரி, நம்மளுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்காய் ஒன்று எப்பயுமே வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா தேங்காவெல்லாம் சுற்றி உடச்சிட்டு தான் போவேன். வேத்து கொட்டுதான்னு பார்த்தீங்கன்னா வேத்தெல்லாம் கொட்டலாம், அந்த சீரம் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, அவ்வளோதான். தேங்காவை சுற்றி உடச்சிட்டு நம்ம கடையை சாத்திட்டு கிளம்புறோம். சரிங்களா, அவ்வளோதான். சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வாசல் வைக்கிறதுக்கு, இது சுற்றி போகிறதுக்கு. இது ரெண்டுக்குமே வந்து இப்போ சிகப்பு தடவணும். இது வந்து பார்த்திங்கன்னா தாழம்பூ சிகப்பு. ஒரு கஸ்டமர் எனக்காகவே கொண்டாந்து கொடுத்தாங்க. செம்ம வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதாம்மா. இப்போ வந்து லெமனை எடுத்து நம்ம கொஞ்சமாக அதில் டிக் பண்ணி எடுத்துக்குவோம். எப்பயுமே நான் இப்படி தான் சாமி கும்பிடுவேன். நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்கோ. இது வாசலில் வைக்கிறதுக்கு நல்லா சிகப்பை தட்டு. இந்த மாதிரி ரெண்டையும் இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக எல்லாமே வச்சாச்சு. இப்போ கொண்டு போய் வாசலில் வச்சிடலாம். வாசலில் கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து கடை ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு போர்டை சுற்றிட்டு வெளியே கற்பூரம் பற்ற வச்சு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுடலாம். நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, எல்லா கண்ணும் ஒளிஞ்சு போக. அவ்வளோதான். வீட்டு வெளியே வாசலில் போட்டு குடுகுடுன்னு ஒடியான்ட்டு கஸ்டமர் ஒருத்தர் பார்த்துட்டு இந்த பிள்ளை ஏன் இப்படி ஓடுதுன்னு நினச்சிருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம தேங்காயை உடைப்போம். தேங்காயை வந்து சாவியை நினச்சிட்டு உடைப்போமா, இல்லை நம்மளோட எதிரியை நினச்சிட்டு உடைப்போமா? சேச்சா, நம்மளுக்கெல்லாம் எதிரி இருந்தால் கூட நண்பன் ஆக்கிடலாம். இப்போ வந்து கடைக்கு திருஷ்டி தேங்காய் உடைப்போம். வாங்க காய்ஸ், தேங்காய் உடைப்போம். தேங்காய் ஃபஸ்ட்டு பற்ற வைக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இருங்க, நான் வந்து சாமி கும்பிட்டு வந்துடுறேன். தேங்காய் உடச்சிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் தேங்காய் வந்து பற்ற வச்சங்காட்டி பார்த்திங்கன்னா 2-3 தடவை வந்து தீக்குச்சி அணைஞ்சிருச்சு. கற்பூரம் எரியவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு கண் திருஷ்டி. 2 வாரமாக சாமி கும்பிடல. சரிங்களா, அதனால கூட இருக்கலாம், கண் திருஷ்டியாக கூட இருக்கலாம், என்னன்னு தெரியல. 2-3 குச்சி உரசி வேஸ்ட்டாக. அது இப்போ ரொம்ப பெரிய குச்சிங்க அது. ஆனால் ரொம்ப பெரிய குச்சி, அது எப்படி ஆச்சுன்னு தெரியல. சரி, பரவாயில்ல. நம்ம திருஷ்டியை வந்து நம்ம செல்லத்துக்கு உடைச்சாச்சு. ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைல் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சவங்க மட்டும் என்னோட லைஃப் ஸ்டைல் பாருங்கள். யாரும் தயவு செய்து குறை சொல்லாதீங்க. சரிங்களா, இப்போ வந்து 10 மணிக்கு மேலே தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா சாமி வேறு கும்பிட்டேன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. சரிங்க, பாய்ங்க, டாட்டாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேலை எல்லாம் வந்துக்கிட்டே இருக்க போகுது. நானும் இப்போ கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்புறேன். பாய், குட் நைட்.